செப்டம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியின் இளம் வயது முதல்வர். ஸோ டெல்லியோட முதல்வராக இருந்த கெஜ்ரிவால் அவர்கள் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணனால இப்போ அங்கே இளம் வயது முதல்வராக வந்து அதிஷி அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வயது பார்த்தீங்க அப்படின்னா 43. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎம்கேவோட 75வது பவள விழா. ஓகே, ஸோ அது வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் சில விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. ஸோ என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஎம்கே அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ நேற்று கூட சொன்னேன், அந்த டேட் வித் இயரோட சொல்லுங்கள். அண்டு இப்போ விருது பார்க்கலாம். தந்தை பெரியார் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பாப்பம்மாள் என்கிற ரங்கம்மாள். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ணா விருது அப்படிங்கிறது மிசா ராமநாதன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கலைஞர் விருது வந்து எஸ் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பாவேந்தர் விருது கவிஞர் தமிழ்தாசன் அப்படிங்கிறவருக்கும், பேராசிரியர் விருது விபி ராஜன் அவர்களுக்கும், முக ஸ்டாலின் விருது எஸ் பழனி மாணிக்கம் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே கொஸ்டின் அப்படியே மேட்சிங்ஸில் கேட்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா, ஸோ நமக்கு கூட இப்போ என்ன எக்ஸாம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2A மெயின்ஸ். ஓகேவா, 2A மெயின்ஸில் வந்து அப்ஜெக்டிவ் தான் இல்லையா. ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்க போகிறாங்க. தமிழ்நாடு நம்ம சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் எல்லாமே தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடோட பாலிட்டி அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் ரூல் பண்ண போகுது. அதில் வந்து இதே கொஸ்டின் அப்படியே கேட்குறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இரட்டைமலை சீனிவாசன். ஸோ இரட்டைமலை சீனிவாசன் அவர்களோட நினைவு தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி. ஸோ இவர் வந்து தாத்தா அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் அழைக்கப்படுறவர். இவரை பற்றி இம்பார்ட்டன்ட் டேட்டா சொல்லணும் அப்படின்னா ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறத 1893 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் எழுதினது தான் முதல் ஒரு என்ன சொல்கிறது பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது. ஜிவிஎஸ் சரித சுருக்கம் சுயசரிதை நூல் 1839 எழுதி வெளியிட்டிருப்பார். ஸோ இவருக்கு ராவ் பகதூர், திவான் பகதூர், ராவ் சாஹிப் அப்படிங்கிற பட்டங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான் வந்து இந்த நம்ம ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் அம்பேத்கர் கூட கலந்துருப்பார். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றின இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். அடுத்தது 8வது இந்திய நீர் வார மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில் நடந்திருக்குது. சர்வதேச உணவு பாதுகாப்பு தர கட்டுப்பாட்டு அமைப்புகளின் மாநாடு. ஸோ இது வந்து செப்டம்பர் 19 to 21 அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது. அண்ட் நியூ டெல்லியில் தான் இதுவுமே நடந்துச்சு. ஸோ FSSAI இவங்க தான் வந்து இதை நடத்துகிறாங்க. இது என்ன, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் FSSAIயோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா, ஸோ நோட் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இது வந்து இதுக்கான ஆக்ட் அப்படிங்கிறத 2006 கொண்டு வந்திருப்பாங்க, FSSAI ஆக்ட் அப்படிங்கிறது. அண்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா செப்டம்பர் 5, 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிலருக்கு டவுட் வரலாம் 2008 2011 அப்படின்னா 2008 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 2011 இது வந்து செயல்பாடு அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, அடுத்தது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை. ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹூலுன் புயர், சைனாவில் இருக்க ஹூலுன் புயர் அப்படிங்கிற சிட்டியில் நடந்துச்சு. ஸோ இதில் ஆடவர் ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ஸில் இந்தியாவும் சைனாவும் தான் மோதினாங்க. ஸோ இதில் வந்து இந்தியா 5th டைமாக சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கியில் வின் பண்ண அணி எதுனா இந்தியா தான். நெக்ஸ்ட் வந்து சுபத்ரா திட்டம். ஸோ இது வந்து ஒடிசாவில் தொடங்கி வச்சுருக்காங்க, சுபத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னா தகுதியுள்ள பெண்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த சுபத்ரா யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இதில் எந்த ஏஜ் குரூப் கவர் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 60 வயது வரைக்கும் இருக்கிற பெண்கள் அப்படிங்கிறவங்க கவர் ஆவாங்க. ஜஸ்ட் லைக் நம்ம தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பட்டது தான். அடுத்தது இண்டெக்ஸ் எக்ஸ் மாநாடு. ஸோ இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா யூஎஸில் நடந்துச்சு. இந்த இண்டெக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா கூட்டு பாதுகாப்பு முன்னெடுப்பு. ஓகேவா, ஸோ இதில் வந்து அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவையும், DUS அப்படிங்கிறது வந்து இந்த US இருக்கு இல்லையா, USAவையும் குறிக்கக்கூடியது. அப்போ இந்தியாவுக்கும் USAக்கும் இடையிலான ஒரு மாநாடு தான் இது. அண்ட் இதில் வந்து
எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த இண்டஸ்-எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாநாடு வருஷம் நடத்தலாம் அப்படிங்கிறத 2023 தான் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யூஎஸ்க்கு ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தப்ப இதை வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்குது. அடுத்தது வேர்ல்ட் பேம்பு டே. ஸோ உலக மூங்கில் தினம் அப்படிங்கிறது எப்போனா செப்டம்பர் 18 ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேம்பு இன்னோவேஷன் சொல்யூஷன் இன்னோவேஷன் அண்ட் டிசைன். இதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேவா? வேர்ல்ட்ஸ் பேம்பு டே செப்டம்பர் 18 ஒரு ரீகேப் மட்டும் பார்த்தலாம். தில்லியின் இளம் வயது முதல்வராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? அதிஷி. தந்தை பெரியார் விருது பாப்பம்மாள். அண்ணா விருது மிசா ராமநாதன். கலைஞர் விருது ஜெகத் ரட்சகன். பாவேந்தர் விருது கவிஞர் தமிழ்தாசன். பேராசிரியர் விருது விபி ராஜன். முக ஸ்டாலின் விருது எஸ் பழனி மாணிக்கம். இரட்டைமலை சீனிவாசன் அவர்களோட நினைவு தினம் எப்போனா செப்டம்பர் 18 8வது இந்திய நீர் வார மாநாடு நியூ டெல்லியில் நடக்குது. சர்வதேச உணவு பாதுகாப்பு தர கட்டுப்பாட்டு அமைப்புகளோட மாநாடு அதுவும் நியூ டெல்லியில் தான் நடக்குது. யார் நடத்துகிறாங்கன்னா FSSAI நடத்துகிறாங்க. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கியில் இந்தியா வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. சுபத்ரா திட்டம். ஸோ இது வந்து ஒடிசாவில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இண்டெக்ஸ்-எக்ஸ் மாநாடு யூஎஸில் நடந்துச்சு. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையிலான ஒரு டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகேவா? ஜாயிண்ட் டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவ். அடுத்தது வேர்ல்ட் பேம்பு டே அப்படிங்கிறது செப்டம்பர் 18 ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்டு இன்னும் நிறைய வீடியோஸ் இது மாதிரி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.